அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம செய்கிற பிரியாணி டேஸ்ட்டில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கறி ரைஸ் எப்படி ஆக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் மட்டன் ஒரு 2.5 கிலோ எடுத்திருக்கேன். ரைஸ் வந்துட்டு 3 kg எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கறி சோறு எப்படி ஆக்குறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் நைஸாக ஒரு 5 சாப் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி 9, புதினா கையளவு, ட்ரை லெமன் 5, பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் 5 கிராம் எடுத்திருக்கேன். அன்னாசி பூ 1, பிரியாணி லீஃப் 2, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கீ 100 ml, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், டொமேட்டோ 1/4 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டி வச்சு அது காஞ்சதும் கீ போட்டுக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதும் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். இதோட பிரியாணி லீஃபும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ட்ரை லெமன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை லெமனோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். நீங்கள் அதை ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்துருங்க, இல்லைனா அதில் இருக்கிற கசப்பு தன்மை வெளியே வந்துடும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து மறக்காமல் ட்ரை லெமனை எடுத்துருங்க. அப்புறம் இதோட ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வதக்கி விடுங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வந்துட்டு நான் ஏற்கனவே தயிரும் லெமனும் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கறி, அதனால் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், டொமேட்டோ கெச்சப், அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த பாருங்கள், மசாலா கொதிச்சு நல்லா ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கேற்றாற் போல் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அரிசினா நீங்கள் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு அரிசிக்கு ஏற்றாற் போல் நமக்கு தண்ணி அளவு மாறுபடும். அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு.
ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தம் விட்டுறலாம். ஃபுல்லாக நல்லா பேக் பண்ணி தம் விட்டுருங்க. சாப்பாடு இப்போ தம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரைஸ் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.